அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் புதுசு போல் இருக்குதுன்னா நான் க்ளீன் பண்ணுற முறையை பொறுத்து தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இல்லை 2 மந்த்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். விடாப்பறையான கரையை கூட நம்ம 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணிவிடுவோம். வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸு, பிளாஸ்டிக் டப்பா தான் நான் எடுத்துருக்கிறேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மூடி அளவுக்கு நம்ம லைசால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் டைல்ஸ் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல லைசால், அந்த லைசால் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மூடி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கிறேன். இந்த எலுமிச்சை பழம் சேர்க்கறனால நல்லா விடாப்படையான கரை இருந்தால் கூட சீக்கிரம் ரிமூவ் ஆகிடுங்க. அதனால் ஒரு அரை எலுமிச்சப்பழம் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்காக ஸ்க்ரப் வச்சுருப்போம்ல, அதையே இதை க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம எடுத்துடலாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணனால நம்ம தண்ணி அப்படியே சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டு தான் இருக்கும். 2 ஸ்டெப்பு பிளேட் இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இது கண்ணாடி பொருள், அதனால் சிங்கில் சேஃப்டி எடுத்து வச்சுருவோம். டோரில் இருக்கிற சின்ன சின்ன பிளேட்ஸை எடுத்துருவோம். அதை எடுத்து ஒரு இடத்துல சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாமே நான் டோரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கையில் எடுக்கக்கூடாதுங்க, 2 கையில் தான் சேர்த்து எடுக்கணும், இல்லைன்னா பிளேட் உடஞ்சிரும். இப்போ டோரில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். பால்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அந்த பிளேட்டையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து இது ஓரமாக வச்சிடலாம். எல்லாமே கண்ணாடினால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வைங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த லிக்விட் வச்சு தான் நாங்கள் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு சீட்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை நான் யூஸ் பண்ணுறதுனால எல்லா அழுக்கும் இதிலே தான் படிஞ்சிருக்கும். அந்த பிளேட்டில் எதுவும் அழுக்கு படியாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சீட்டு இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணுறதா கூட அடிக்கடி இந்த சீட்டை மட்டும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டை க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. இந்த பிளேட் மேலே தான் நான் அந்த சீட்டை விரிப்பேன். பாருங்கள், இதில் எவ்வளோ ஒன்றும் அழுக்கு படிஞ்சிருக்காது. இது லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும். ஆனால் சுற்றி விளிம்பு பகுதி ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த பிளேட்லாம் ஒயிட்டாக அழகாக நீட்டாக இருக்குது. காரணமே இந்த மாதிரி நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால தான். ஃப்ரிட்ஜை ஒரு மாதம் ஒரு வாட்டியா இல்லை ஒரு 2 மந்த் ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே புதுசு போல் அழகாக பலன்னு இருக்குங்க. சில பேர் வீட்டில் 10 வருஷம் ஆன உடனே அது மஞ்சள் கரை பட்டுரும் ஃப்ரிட்ஜெலாம். அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் எல்லோ கலரில் தாங்க எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு வாட்டி 2 மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். ஃப்ரிட்ஜை எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசு போலே இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஓரமாக தண்ணி வடிய விட்டுருங்க. தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வெயில் அடித்த நேரமாக பார்த்து இதை வச்சுடுங்க. இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப புதுசாக பலன்னு சூப்பராக இருக்குங்க. சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரே ஸ்மெல் வரும். அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம கண்ணாடி பொருட்கள்லாம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நம்ம அந்த லிக்விட் வச்சே தான் நம்ம க்ளீன் பண்ணோம். நாம் ரெடி பண்ண லிக்விடை ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் தான் க்ளீன் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணலாம், இல்லைனா மிக்சிக்கு க்ளீன் பண்ணலாம், கிரைண்டரு, அது மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் உடைய பொருளுக்கும் நீங்கள் இந்த லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக க்ளீனாகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். லைசால் ஆட் பண்ணனால கொஞ்சம் வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டோரில் இருக்கிற பிளேட்ஸை நம்ம கழுவி எடுத்துட்டோம். ஐஸ் க்யூப்காக நான் வச்சுருப்போம்ல, அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ண முடியாது கையை வச்சு. அதுக்கு ஒரு வேஸ்டான ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த லிக்விட் வச்சு நான் ஓரளவுக்கு கையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு
எக்கு ட்ரேயும் அதே மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேங்க. ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அந்த ஐஸ் க்யூப்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கையை வச்சு பாருங்கள். அந்த சுற்றி வந்து பிசுபிசுப்பாக இருக்குங்க. பிசுபிசுப்பு போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்குறத கொஞ்சம் தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் ஐஸ் க்யூப்பை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அப்பப்போ வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்பை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை மறுபடியும் ஆட் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஒரு மந்த்லி 1 டைம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வீக்லி 1 டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஐஸ் க்யூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வலுவலுப்பாக பிசுபிசுப்பாக தெரியும். அந்த டைம்லலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள் ஐஸ் க்யூப் ட்ரே எவ்வளோ பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒயிட்டு போல். சில பேர் வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயை பார்த்தாலே எல்லோ கலரில் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க. அப்பப்போ நீங்கள் ஐஸ் எடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கையை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணி வச்சாலே போதுங்க. உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசு போலவே பலன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரேயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து மில்க் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த இதில் கண்டிப்பாக வந்து பால் ஸ்மெல் நிறையா வரும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த ட்ரேயை எடுத்து மட்டுமாவது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரீசரில் இருக்கிற தண்ணி வந்து சொட்டாக இதில் கூட வந்து வடிஞ்சு அதில் படிஞ்சு அந்த தண்ணி நிற்குங்க. அது கூட ஸ்மெல் அதிகமாக வரும். ஸோ இதில் வந்து ஸ்மெல் ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஸ்மெல் அதிகமாக வருதுன்னா ஒன்று முக்கியமாக இதில் தான் காரணமாகவே இருக்கும் நான் சொல்லுவேன். ஒன்று பால் ஸ்மெல் வரும், இல்லைன்னா இந்த தண்ணி வந்து ஃப்ரீசரில் இருக்கிற தண்ணி ஸ்டோர் ஆகி அது ஒரு ஸ்மெல் வருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மெல் வர்றதை தவிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரேவை வாரத்தில் ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் 2 days ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணால் நான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக இதை மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணாலே உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த விளிம்பு பகுதியிலலாம் சரியாக க்ளீன் பண்ண முடியாதெல்லாம் ஃப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ வைக்கிற ட்ரேவை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதிகமாக வந்து அழுக்கு படியுதுன்னா இந்த ட்ரே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ வந்து அதில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அழுக்கு படியும். வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை ஒரு வாட்டி ஒரு பழைய துணி வச்சு சும்மா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு படியாமல் நீங்கள் தவிக்கலாம். இப்போ நம்ம கையால் க்ளீன் பண்ணாத விளிம்பு பகுதியெலாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத் ப்ரெஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடிய வச்சுடுங்க. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் காய வச்சுடுங்க. இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணி வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ஒரு சொட்டு கூட உங்களுக்கு அந்த ட்ரே வந்து அழுக்கு படியாமல் இருக்குங்க. இந்த கவர் வந்து மேக்ஸிமம் வந்து மாலில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை பருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த கவரில் தான் ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்சா இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் வந்து ஃப்ரூட்ஸும் கெடாது, வெஜிடபிளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. வாரம் ஆனாலும் அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த கவரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கவர் கிடைக்காதவங்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெஜிடபிளுக்கான ஒரு ட்ரை வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் விதத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜு வந்து க்ளீனாகவும் இருக்கும், உங்களுக்கு அழுக்கும் படியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீனை மூடி இந்த கிளாத்தை நான் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தூசி தூள் நூலாம்படை அது மாதிரிலாம் இருந்தால் தொடச்சி எடுத்துடுங்க. அதை அதுக்கப்புறம் நம்ம மேல் பகுதியிலேருந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். மேலே க்ளீன் ஆனால் தான் கீழே அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கும் க்ளீன் பண்ணும்போது. இப்போ ஃப்ரீசர்லேருந்து ஆரம்பிக்கும்போது பாருங்கள் ஐஸ் கட்டி எவ்வளோ வந்து நிறைய அந்தந்த மேலே இடத்துலலாம் இன்னும் படிஞ்சு இருக்க தான் செய்யுது. நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி 2 hour ஆகுது. அப்போவும் அந்த ஓரத்தை பகுதியிலலாம் விளிம்புலலாம் ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஐஸ் கட்டி நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணுங்க. பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி கீழே கிடக்குதுன்னு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நிறைய ஐஸ் கட்டி கீழே விழுவுதான் செய்யுங்க. ஃப்ரீசரில் சைடு ஓரங்களில் எல்லா பகுதியிலும் மேலே பகுதியிலலாம் நிறைய ஒட்டி இருக்கும் ஐஸ் கட்டி. அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம லிக்விடு போட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான்
க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ரொம்ப நாளாக அந்த ஐஸ் கட்டி வந்து ஸ்டோர் ஆனதை நம்ம திரும்பி அதே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. திரும்ப நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாயிடும். ஸோ வந்து ஐஸ் கட்டி இந்த கீழ் பகுதியிலலாம் பாருங்கள், ஃப்ரீசர் கீழே கூட நிறைய வந்து அதில் படிஞ்சு இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து 7, 5 வரைக்கும்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டிலலாம் ஐஸ் கட்டி ரொம்பவே படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணிட்டு தாங்க க்ளீன் பண்ணணும். அந்த ஐஸ் கட்டியோடயே நம்ம வந்து இந்த லிக்விட் வச்சு தொடச்சோன்னா அந்த லிக்விட்லாம் அந்த ஐஸ் கட்டியில் அப்படியே படிஞ்சிருங்க. நம்ம பொருளெல்லாம் திருப்பி அதை யூஸ் பண்ணும்போது அது மறுபடியும் அதுக்கு வேஸ்ட்டு, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப எல்லா ஐஸ் கட்டியும் ரிமூவ் பண்ணிடணும். சைடு ஓரங்களில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஐஸ் கட்டி நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியை வச்சு துடைக்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் என்னதான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஆஃப் பண்ணால் கூட அங்கங்கே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கதாங்க செய்யும் ஐஸ் கட்டி. ஸோ வந்து நான் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லிக்விட் வச்சு நான் தேய்க்கிறேங்க. நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம அதே ஐஸ் கட்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ க்ளீன் பண்ணதுக்கு நம்ம அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ செய்கிறோம், சுத்தமாக செய்வோம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல பட்டனை, அந்த இடத்துல வந்து பார்த்து தேய்ச்சிக்கோங்க. தண்ணிலாம் உள்ளே ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்புறம் ரிப்பேர் ஆகிட போது துடைக்கிறேன்ற பேரில் நீங்கள் ரிப்பேர் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு டோருக்குள்ளெல்லாம் நம்ம கை உள்ளே போகாது. அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. ஃப்ரீசருக்கு கீழே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயர்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து டச் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளீன் பண்ணுறன்ற பேரில் ரிப்பேர் ஆகிட போகுது ஃப்ரிட்ஜு, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சைடுலாம் ஓரங்களாக பாருங்கள், ஃப்ரீசர் கீழெல்லாம் சைடுலலாம் வந்து ஐஸ் கட்டி படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அதிகமாக வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீசரோட தண்ணியெல்லாம் இதில் தாங்க சொட்டாக வடிஞ்சு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப அழுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷை வச்சு டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மேலேருந்து தான் கீழே வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்க. கீழேருந்து மேலே போகக்கூடாது. ஸோ மேலேருந்து க்ளீன் பண்ணி வரவும் நம்ம ஐஸ் கட்டியில் நம்ம கீழே பாருங்கள் இந்த அளவுக்கு படிஞ்சு கீழெல்லாம் கிடக்கு. அதனால் மேலேருந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் மேலேருந்து க்ளீன் பண்ணிட்டு கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ டோரை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். டோரே அதே மாதிரி தாங்க, மேலேருந்து தான் கீழே க்ளீன் பண்ணணும். கீழேருந்து மேலே க்ளீன் பண்ணாதீங்க, மேலேருந்து அப்படியே க்ளீன் பண்ணலாம். மேலெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு, அதை கையிலே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுறேங்க. டஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க. வந்து தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த லிக்விட் வச்சு துடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் சுத்தமாயிடும். நீங்கள் அந்த டஸ்ட்டோடு நீங்கள் இது வந்து தொடச்சிங்கன்னா எல்லா இடத்துல அந்த டஸ்ட்டு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டஸ்ட்டெல்லாம் இருந்தால் வேறு இதில் துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வச்சு இந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா விளிம்பு பகுதியில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப்பை வச்சு நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தொடச்சி அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணோம். அடுத்ததாக வந்து ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 1/2 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப தண்ணி வேணாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சு தண்ணியில் நல்லா முக்கிட்டு இப்போ நீங்கள் மேலேருந்து துடைக்க ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலேருந்து துடைக்க ஆரம்பித்தாதான் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆகுங்க. இப்போ நம்ம இதுக்குன்னு தண்ணி ஊற்றிலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி அலச வேண்டாம். நிறைய பேர் செய்ய தப்பு இதுதான், பக்கெட்டில் இருக்கிற தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஊற்றி துடைக்கிறாங்க. அது சீக்கிரமாக வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிக்கோங்க, சுத்தமாக க்ளீன் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் வரும்போது நீங்கள் பார்த்து அந்த சேஃப்டியாக தொடச்சிக்கோங்க. அந்த சைட்லாம் நீங்கள் அவ்வளோ துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த பக்கமே போக வேணாம், அப்புறம் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுங்க. பார்த்து தொடங்க. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம பஞ்சு வச்சு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. ஸோ இதுக்காக பக்கெட்டு தண்ணியை வச்சு ஃபுல்லாக ஊற்றிலாம் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பஞ்சு வச்சு துடைச்சா போதுங்க, சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பஞ்சை வச்சு எல்லா இடத்துலையும் டோர் பகுதியிலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தொடச்சிட்டேன் பாருங்கள். இதுவே எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். லிக்விடெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் 2 தண்ணியில் கூட இந்த மாதிரி மாற்றி மாற்றி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியை வச்சு இந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக இன்னும் க்ளீன் ஆகிடுங்க. சூப்பராக பார்க்கவே வந்து புதுசு போல் பளபளன்னு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஈரம் பட்டுருந்தா கூட இந்த மாதிரி நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு எதுவுமே ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் நான் தொடச்சிக்கிறேன்.
என்னடா இவ்வளோ வேலைப்பாடா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கைப்பட்டாதான் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற வேணாம். நீங்கள் 15 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி புதுசு போல் பளபளன்னு மின்ன வைக்கலாங்க. நீங்களே பாருங்க, 15 வருஷம் ஃப்ரிட்ஜுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது புதுசு போல இப்பவும் பளபளன்னு சூப்பரா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க இந்த மாதிரி வைக்க முடியும். முடிஞ்சா உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணுங்க. நான் வந்து மாசம் இல்லை 2 மாசம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன். சப்போஸ் அப்படி தவறி போயிடுச்சுன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு வாட்டியாவது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன். அதனால தான் இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாசம் ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணிடுங்க. வேலைக்கு போறவங்களா இருந்தால் கண்டிப்பா இந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ரேவும் வெயிலில் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ வந்து நான் காஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜு எந்த ஸ்மெல்லும் வராது. புதுசு போல் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பொருள் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உள் பகுதி மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்டாக நல்லா க்ளீன் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மேல் பகுதியில் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நம்ம லிக்விட்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தண்ணியில் சும்மா நம்ம வாஷ் பண்ண தண்ணியிலேயே நீங்கள் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பஞ்சு வச்சே துடைச்சாலே போதும். சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து அதிகமாக வந்து காரப்பட்டிருக்காது, டஸ்ட்டு மட்டும் தாங்க பட்டிருக்கும். அதனால் ஈஸியாக அந்த ஸ்பஞ்சு வச்சு துடைச்சாலே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் டோரை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பகுதி அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி இந்த மாதிரி டஸ்ட்டை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்பாஞ்சு நல்லா அப்படியே உறிஞ்சி எடுத்துருங்க. சூப்பராக வந்து தண்ணியும் அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகியிருக்காது ஸ்பாஞ்சு வச்சு துடைக்கிறனால. இப்போ பேக் சைடு துடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்பஞ்சு வச்சு இப்படி தான் துடைக்கணும். அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது தண்ணியை ஊற்றிட்டுலாம் துடைச்சிங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். அப்புறம் அந்த இரும்புலாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக வந்து தண்ணிலாம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்சு வச்சு துடைக்கணுங்க. சைடு ஓரங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி துடைச்சிட்டு இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக புதுசு போல் பளபளன்னு இருக்க பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த ஃப்ரீசர் இருக்கிற தண்ணி ட்ரெயினர்லேருந்து தண்ணி ஸ்டோர் ஆகி வரும். அது வந்து அப்பப்போ அந்த கப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்சைடும் அவுட் சைடும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பராக புது ஃப்ரிட்ஜு போல் மாற்றியாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் கடைசியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்ன டிப்ஸுன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நான் திங்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ லெமனை 2ஆக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து லவங்கத்தை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம்ல அந்த லவங்கம் தான். அந்த லவங்கத்தை இதை சுற்றி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தில் லவங்கத்தை வந்து இந்த மாதிரி சொறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொறிவிட்டோன்னா அது லவங்கம் வந்து கீழே விழுவாமல் அது உள்ள இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம இதிலும் அதே மாதிரி இன்னும் எலுமிச்சை பழத்துலையும் இதே மாதிரி நீங்கள் லவங்கத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெமனை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜுடைய டோர் பகுதி இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி மேலே பகுதியில் ஓரமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கைப்படாத பகுதிக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு திறக்கும் போது நல்ல ஸ்மெல் இருக்குங்க. உங்களுக்கு பேட் ஸ்மெல் வராது, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீசருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு அரை பழத்தை வச்சுக்கோங்க. ஃப்ரீசருக்குள்ளே கவுச்சி ஐட்டம் சேர்க்கும் போது ஸ்மெல் வருங்க. அதுக்கெலாம் இந்த வந்து ஸ்மெல்லு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் எலுமிச்சப்பழம். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்குங்க, பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.